அண்ணே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தொடர்ச்சியா லைவ் போட்டுட்டே இருக்கோம். ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம போட்டு வச்சுக்கிறது நல்லது. அதனால லைவ் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இப்போ வந்து விருந்து நடக்க போகுது. முன்னாடி இருக்க லைவ் கேட்டவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்போ கேட்கறவங்களுக்கு புதுசானா அரட்டாப்படி திருவிழாவில் இருக்கோம். நம்ம மேலூர் வட்டத்தில் இருக்க அரட்டாப்படி திருவிழாவில் இருக்கோம். அங்கே அதே இருந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா கரிசோர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காட்டு கலரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காட்டு கலரி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பாருங்க கரிசோர் ரெடி ஆகிட்டு இருக்கு. லைவ்ல எல்லாமே கரெக்டாக கேட்குதா, சவுண்ட்லாம் கேட்குதான்னு மட்டும் ஒரே ஆள் மட்டும் மெசேஜ் பண்ணிங்கன்னா தம்பி அதை கண்ணி பண்ணு. இங்கே வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு கொண்டு வராங்க. இங்கே வந்து கலரி காட்டு கலரி சொல்லிட்டு இப்போதான் ஒரு 50 கிடா இருக்கும். 50 கிடா ஒரு 100 கோழி நாட்டுக்கோழியை வச்சு சமைச்சு ஆமா கட்லடே லோ ஆங்கில விட சொல்லு. லோ ஆங்கில விட்டு இப்போ அந்த திருவிழால தான் இருக்கும். நெட்வொர்க் எல்லாமே கிளியரா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கண்ணே. இப்போ சமையல் வந்து சமைச்சிட்டாங்க. ஒவ்வொரு பக்கத்துல இருந்து சாப்பாடு வச்சுட்டு வராங்க. இலைய போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா கரிசோரோட விருந்து அரட்டாப்பட்டியில் ஒரு வயக்காட்டில் அது காட்டு கலரி அப்படின்னு சொல்றேன். அண்ணே அரட்டாப்பட்டினே எல்லாமே டெக்ஸ்ட் போட்டு விட்றேன். நாங்கள் வீடியோ ஃபோட்டோ எல்லாமே மாற்றி எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஈவெண்ட் ரொம்ப பெருசுனால டக்கு டெக்ஸ்ட் பண்ண முடியல. ஏன்ட்டு அந்த ஃபோன்னா டெக்ஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஃபோனில் பண்ண முடியாது. இது லைவ் பண்ணி தனியாக வாங்கின ஃபோனு. பாருங்க சாப்பாடு இப்போ தான் நடந்துட்டு இருக்கு. நான் அதையும் காமிக்கிறேன். இதில் சாப்பாடு வச்சுருக்காங்க. கரிசோறு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டுக்கோழி மட்டனு. பாருங்க ஒரே மாதிரி எல்லாருக்குமே சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. இங்க பாருங்க கரிசோரை பாருங்க. சாப்பாடு சாப்பாடோட விருந்தோட கரிசோரோட வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. என்னன்னா ஒரு 50 கிடா இருக்குண்ணே. 50 கிடா ஒரு 100 கோழி நாட்டுக்கோழி இருக்கும். நாட்டுக்கோழி வச்சு கலரின்னு சொல்லிட்டு ரொம்ப விரதமா இருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு காட்டு கலரியா அண்ணே அரட்டாப்பட்டி திருவிழாண்ணே. அரட்டாப்பட்டி திருவிழா. அரட்டாப்பட்டியில் இதோட நம்ம 2வது திருவிழா எடுக்கிறோம். அடுத்து ஒரு கும்பாசனம் சொல்லிட்டாங்க இன்னைக்கு. இந்த திருவிழா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கிம்பிள் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்து இந்த நேரடி லைவ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே கரிசோறுண்ணே. இங்கே வர சாப்பாடு வச்சுட்டு வராங்களா ஒரு பக்கத்து. நாட்டுக்கோழியோட மட்டனு ஒரு 40 கோழி. இந்த மாதிரி ரொம்ப விசேஷமா நடந்துச்சுண்ணே. ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி கும்பிட்ட கோயிலாம். அதை வந்து கரெக்டாக ஒரு அடுப்பு எல்லாமே வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஒரு 5 கிடா வெட்டினாங்க. ஒரே மாதிரி வெட்டி லைவ் அடுத்தடுத்து போட்டுட்டு நிறைய லைவ் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரு மெமரிஸ். இவங்க 9 வருஷம் கழிச்சு கும்பிடுறாங்க அப்படின்னா கும்பிடுறாங்கன்னா நமக்கு ஃபேஸ்புக் அழியாத விஷயம் வரை இந்த நம்ம போற லைவ் எல்லாமே தலைமுறைக்கும் காத்து நிற்கும். எல்லாமே கிளியரா இருக்கானே. நம்ம கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இங்க பாருங்க கரிசோரோட விருந்து போயிட்டு இருக்கு. எல்லாருமே சாப்பிட்றாங்க. இது வந்து காட்டு கலரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கலரின்றது நல்லா இப்போதான் கேட்குறேன். வரங்க ஒரு சாமியாடி வீடால வராரு வருவாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்து தனியாக ஒரு சைடு என்னன்னா வெறும் இந்த எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அது சரியா தப்பான்னு தெரியல. நான் கேட்ட வரைக்கும் பார்த்த வரைக்கும் இந்த மாமன் சீர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொண்டாந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இந்த பணம் வரதுக்கு அங்கிட்டு நம்ம ட்ரோன் போகுதுல்ல அதுலேருந்து அங்கிட்டு விருந்து தனியாக போகுது. யாருன்னா அவங்க மாமே அந்த பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருப்பாங்கல்ல அவங்களுடைய விருந்து போயிட்டு இருக்கு. பாருங்க கரிசோரோட விருந்து. சூப்பர் வீடியோ தெளிவாக உள்ளது. நன்றிண்ணே. எடுத்துட்டோம் ஃபோட்டோ வீடியோ. நம்ம தேவையான ஃபுட்டேஜ் எடுத்தாச்சு. அதான் சரி உங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக பாருங்கள். இது எல்லாமே என்னென்னா ஆன் த ஸ்பாட்டில் ரெடி பண்ணுறாங்கண்ணே. எதுவுமே முன்னாடியே ரெடி பண்ணல வைக்கல. எப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் வந்து எத்தனை மணிக்கு போட்டிருப்பேன்னா 1 மணிக்கு போட்டிருப்பேன். இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் சமைச்சு எல்லாத்துக்குமே விருந்து போட்டிருக்காங்க. இது ஃபுல்லு இளைஞரோட சப்போர்ட்டு தான். இளங்கட்சி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குமா அந்த கலரி திருவிழான்றது. 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா இப்போ ஒரு 20 வயசுல இருக்கான் அப்படின்னா
25 வயசு வரல அவன் இளவட்டம். அப்படியே 25 வயசுல ஒரு பையன் இருக்கானா அவன் வந்து தலைக்கட்டா மாறிடுவாப்லையா அப்படின்னு கல்யாணம் பண்ணி புள்ளிவரி கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாருங்க கறி சாப்பாடோட. எந்த ஊர் எங்கே உள்ளது? அண்ணே மதுரை மாவட்டம் மேலூரில் இருக்குண்ணே. அரட்டாப்பட்டின்னா நம்ம போஸ்ட் போட்டிருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். அரட்டாப்பட்டின்றது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில தான் இங்கே இருக்கும். இவங்க வந்து கலரி திருவிழா சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒன்று கொண்டுட்டாங்க, இன்னும் இப்போ ஒரு திருவிழா அதில் தான் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க சமையல் எல்லாமே போயிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட அரட்டாப்பட்டியில் மட்டுமே நம்ம ஒரு 10 நாளாக இங்கே தான் இருக்கோம். அவங்க ஒரு திருவிழா ஒரு 10 நாள், இவங்க ஒரு திருவிழா ஒரு 4 நாள். அடுத்து ஒரு கும்பாசியம் வேற கொடுத்துட்டாங்க. 18ஆம் படி கருப்புக்கு அடுத்து நம்ம ரெடி ஆயிடுவோம். இவங்க இளைஞர் தானே, என்ன சொல்றதுன்னா மற்ற ஊர்ல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன்னா மற்ற ஊர்ல வந்து பெண்கள் அப்படின்னு இளைஞர் வந்து ரொம்ப இறங்கி வேலை செய்யறாங்க. இளைஞர்கள் எல்லாருமே இங்க பாருங்க, இங்கிட்டு சாப்பாடு போகுது. சமையல் சாப்பாடு நல்லா விரும்பி போகுது. இதுல ஃபுல்லா மண்பானை தானே இவங்க பயன்படுத்துறது ஃபுல்லாமே. எத்தனையோ காலகட்டத்துக்கு மாறிட்டோம். ஆனா இந்த மாதிரி விஷயத்த எங்களை பதிவு செய்யறதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இலையெல்லாம் அப்படி வச்சிட்டாங்களா, இவங்க தான் அந்த இலையை எடுத்துட்டு போவாங்க. பாருங்க ஒவ்வொரு கழிச்ச இலையிலையும் எலும்பு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. என்ன யோசிக்கிறீங்க? ஒரு நிறைய எலும்பு. நாட்டுக்கோழி சமைச்சாங்க. நாட்டுக்கோழின்னு எல்லாமே ஒன்றா போட்டு சமைச்சிருவாங்களா எனக்கு தெரியல. நாங்களும் சாப்பிடணும். இதை ஓரளவு எங்கள் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமே நாங்கள் பந்தியில் கை வைக்க முடியும். எடுத்துட்டு தான் இருக்கு. இந்த போயிட்டு தானே இருக்கு. சாப்பிட்டு உட்காந்து ஒரு 80 பேர் நீங்க பேச இந்த போயிட்டே இருக்கு. திருவிழா இன்னையோட காட்டு கலரி முடிஞ்சு. மேக்சிமம் நீ நாளைக்கெல்லாம் வீட்டு கலரி தான் நடக்குமா. நம்ம பாரம்பரியம் எப்படியே தொடர்ந்து காலம் மாறாமல், ஆனால் நமது பாரம்பரியம் மறக்கக்கூடாது. உண்மையிலே அதானே நீங்க போட்டதுதான் 100க்கு 100 உண்மை. வரலாறு முக்கியம் அப்படின்ற மாதிரி தான். இங்கே தானே இந்த உங்கள் ஈரமாக இருக்கு பாருங்க, அந்த இடத்த காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல தான் ஒரு 40 கிடா வெட்டினாங்க. 5 கிடா மட்டுமே அந்த ஒரே ஆள் வெட்டினார். 5 கிடா வெட்டி ஒவ்வொரு சாமிக்கு படையல் பண்ணாங்க. இதுதான் சாமி. ஊர்லேருந்து இது எத்தனை கிலோமீட்டரில் இருக்குன்னா, அவங்க ஊர்லேருந்து குறைஞ்சது 2 கிலோமீட்டர் இருக்குண்ணே. 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இங்கே பாருங்கள் ஒரு சாமிக்கு எவ்வளோ மாலை குமிஞ்சிருக்கு. என்ன மாதிரிலாம் என்னதான் இருந்தாலும் மாறாதானே. இப்போ அடுத்த வார தலைமுறை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்ம இதில் கும்பிட்டாங்க நம்ம தான் கும்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர எக்காரணம் வந்து மாறாது. பாருங்கள் சாமிக்குன்னு தனியாக ஒரு குடிசையை கட்டி அவங்க இதில் உட்காந்து சாப்பிட்டாங்க. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு படையில் ஒவ்வொரு மாதிரி சாப்பாடு. பாருங்க இது ஃபுல்லாக மம்பானதே, வேற எதுலையுமே சமைக்க மாட்டாங்க, வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதுதான் சாமி. இந்த சாமியை தான் இங்கே வச்சு சாமி கும்பிட்றவங்க உள்ளே வச்சு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு தான் தெரியும். எல்லாருமே சாப்பிடல, ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் சாப்பிட்றாங்க. இந்த இளநியோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா. இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பாருங்களேன், நமக்கே ரொம்ப இதாக இருக்குது. இளநீ அந்த சாமிக்குன்னு ஒன்று படையல் பண்ணுவாங்களே, இந்த சாமியோட இன்னொரு சாமியோட வீடு, அதுக்கான இளநீர் அந்த இலையை கூட நான் எடுக்காமல் வச்சுருக்காங்க. எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அந்த நெருப்பு எரியும் அதில் சுருட்டு பாருங்க. உண்மையிலே இது இன்னைக்கு வேணா ஒரு மாதிரியா இருக்கலானே வீடியோ பார்க்கறதுக்கு. ஆனால் ஒரு இந்த தலைமுறை எத்தனையோ தலைமுறை கடந்து வந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து பொக்கிஷன் நமக்கு. இன்னைக்கு வந்து இது வேணா பழைய இருக்கலாம், வச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு அடுத்து வர இது வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறாக இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, டே இந்த கோபுரத்தில் லைவ் போட்டிருந்தாங்க, போய் பார்த்தா திருவிழா தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவில் எடுத்துக்கலாம். இது நமக்கு கிடைச்ச சந்தோஷம்.
எல்லாருமே சாப்பிட்றாங்க. நம்ம வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்லாம் சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இலையை என்ன பண்ணுவாங்கன்னா இதில் போட்டு மூடிடுவாங்க. இலையை போட்டிருக்காங்களா, இதில் போட்டு மூடிடுவாங்க. இது வந்து காட்டுக்களரி சாப்பாடு. ரொம்ப நானும் இப்போ உங்களை எவ்வளோ நேரம் சுற்றி காமிச்சிட்டேன். அவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஃபோட்டோ ஐட்டம் எடுக்க வேண்டியதாடா? சாப்பாடு வச்சதுக்கப்புறமா சூரியன் உள்ள போயிரும்டா. நெறியலையா அங்கெல்லாம் சாப்பாடு தான் வச்சுட்டு இருக்காளு. உட்காந்து ஒரு 10 ஃபோட்டோ ஃபாலோ பண்ணுங்க போங்க. குழம்பு ஏற்றுறதுலேருந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. என்னது உன் கடமுன்னு வச்சு கிளவு இல்லையா? ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு. சாப்பிடுனே, இந்த வேலையை முடிச்சிடுவோம். பாருங்க சாப்பாடு வந்துருச்சு. இங்கே நம்ம நானும் அவ்வளோ தூரம் காமிச்சேன்னா எனக்கு தெரிஞ்ச இதில் ஒரு 1000 பேருக்கு மேலே இருப்பாங்க. 1000-1500 பேருக்கு மேலே இருப்பாங்க. 1000 பேருக்கு சமைச்சு வேறு யாருமே வெளியே இருந்தெல்லாம் ஆள் உடனே அதுவும் ஊர்க்காரங்களாம் கிடையாது. அவங்க பங்காளி மட்டும். ஒரு சாமி கும்பிடுவாங்கல்ல, அவங்க பங்காளி மட்டுமே. சாரிண்ணே, அவங்க பங்காளி மட்டுமே சமைச்சு எல்லாமே பண்ணுற மாதிரி. கிடா உரிக்கிறதுலேருந்து எல்லா விஷயமே அவங்க தான் பண்ணுறாங்க. அரட்டாப்பட்டி திருவிழா இதோட நமக்கு 2வது திருவிழா. அதே மாதிரி கலரி திருவிழா. கலரி திருவிழா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பிட்ற ஒரு திருவிழா நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். திருவிழா நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். நான் நாளைக்கு தான் டெக்ஸ்டே போடுவேன். ஆமாக்கா, ஃபேஸ்புக்குக்கா, ஃபேஸ்புக் வருங்க. கறி விருந்தோடு போயிட்டுருக்கனே. எப்படின்னா ஒரு 40 கிலோ 50 கிலோ மேலே இருக்கும். ஒரு தலைக்கட்டுக்கு 2 கோழி சொல்லியிருந்தாங்க. தலைக்கொடிக்குன்னா 4 நாட்டுக்கோழிக்கு நாட்டுக்கோழி ஒரு தலைக்கட்டுக்கு 2 நாட்டுக்கோழி கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம்னா ஒரு 100 தலைக்கட்டுனா 200 கோழி இருக்கும். 200-300 கோழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோழிக்கு கொண்டாந்து சமையல் பண்ணி ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட நேரலையும் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு வந்து என்னன்னா, இவங்க சந்தனம் வந்து கொத்தாப்பா தடவுறாங்க. எனக்கு இங்கே ஆண்கள் தானே நிறைய வேலை பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் பெண்கள் வேலை பார்க்கணும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பொறுத்தவரை ஆண்கள் மட்டும்தான் எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பார்க்குறாங்க. கறி வெட்டுறதுலேருந்து வெங்காயம் வெட்டுறதுலேருந்து எல்லா வேலையுமே ரொம்ப சூப்பராக பார்த்துட்ருக்காங்க. பாருங்க, நானும் எங்கேயும் சுற்றி வந்துட்டேன்னு பாருங்க எவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் நான் போயிட்டு வீடியோ எடுக்கணும். ஒரு லைவ் போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுங்க. அங்கே ஒரு விருந்து போயிட்டுருக்கு அந்த சைடு. அவங்க மாமைங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இறந்தா இருந்தாலும் நிறைய இடத்துல புல் கொடுத்தாலும் அவங்க உரிமைக்காரன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தனியாக போய்கிட்டு இருக்கு சாப்பாடு. இவங்க காமனாக யாரும் வந்து சாப்பிட்டு போகலாம். ஆனால் அங்கே வந்து தனியாக மாமைங்க அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரு விருந்து போயிட்டுருக்கு. டெலியா போகிற டெலியா போட்டு எடுத்துக்க. அப்புறமாக்கி போயிட்டு அப்படியே எடுத்துட்டு டெலியை போய் எடுத்துக்கடா. அப்படியே லைன்ல இருங்க. அப்படியே அப்படியே அங்கே போயிடுவோம். இங்கே ஒரு விருந்து நடக்குதா, அந்த வெள்ளையாக தெரியும். ஃபோனில் கொஞ்சம் சின்னதாக தெரியும். ஆனால் இங்கே பாருங்கள் அப்படியே காமிக்கிறேன். இங்கே விவசாயம் தானே, ஃபுல்லாக விவசாயம் தானே பண்ணுறாங்க. இங்கே ஒன்று நடக்குதா, இது வந்து அவங்க பங்காளியாலாம் அந்த குலத்தார்களை எதுவும் சொன்னாங்க. அவங்க பங்காளி எல்லாருமே சேர்ந்து அந்த சாமி கும்பிட்றவங்களாம் சேர்ந்து எல்லாருக்குமே அன்னதானம் போடுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சம்பந்தமோ மாமனோ ஒரு முறை மாதிரி வந்தாங்க. முன்னாடி லைவ் போட்டிருப்போம். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் கிடாவே வெட்டினாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு கிடா வெட்டினாங்க. வெட்டி அவங்களுக்கு சமைக்கிறதுலேருந்து 2 பாத்திரம் 3 பாத்திரம் வந்து சமையலுக்கு மட்டும் போச்சு. அதே போய் நம்ம லைவ் பண்ணுவோம்.
விவசாயம் தானே ஃபுல்லாக அரட்டாட்டியை பொறுத்தளவு விவசாயம் தான். இங்கே பாருங்க தண்ணி வந்து விளையாடாதே சுண்டு. சொன்னா சொல்லிட்டு போறான்டா. தண்ணியை பாருங்க. நாளைக்கு தம்பி வந்து கிளம்புறேன், கேரளா கிளம்புறேனே. 3 நாளுக்கு ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெளியே கிளம்பிடுவேன். நான் சொன்னேன் என்னை 3 நாளுக்கு யாரும் தேட வேண்டாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவேன். ஆடி 18க்கு ஆனால் டீம் ரெடி பண்ணி வந்துடுவேன். அப்புறம் எலும்பு தெரியுதா கரிசோறு சமையல் போயிட்டு இருக்கு. இது இவங்களுக்கு வேற சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க மட்டும் சாப்பிட்றாங்க. எடுத்துட்டே இருக்கேண்ணே, எடுத்து வீடியோண்ணே லைவ் ஓடிட்டு இருக்கேண்ணே. இந்த பேர் தான் ஒரு கிடாலாம் வெட்டி பாருங்க உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க வீட்டுக்கு. அன்னைய திருவிழா எப்போ நடக்கும் என்ன இப்போதான் ஒருத்தவர் இன்ஸ்டால மெசேஜ் பண்றாரு. அந்த கமெண்ட் வந்துகிட்டு இருக்கு. நீ ஆடி மாசனே நமக்கு 18ஆம் வகுப்புக்கு ஆல்ரெடி வீடியோலாம் எடுத்துட்டோம். நீ எடிட் பண்ணி போடணும். கண்டினியூவாக வேலை. மற்ற டீமும் இங்கே இறக்கியாச்சு. ஒரு 4 நாளாக இங்கே தான் இருக்கோம். நாளைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஹாய்னே திருவண்ணே ஹாய்னே தானே. இப்போ வந்து சாப்பாடு போயிட்டுருக்கு எல்லாருக்குமே. கறி சாப்பாடு காட்டிலையும் ஒரு ரொம்ப இதாக இருக்குண்ணே. எல்லாருமே ஒற்றுமையாக அவ்வளோ ஒரு சிறப்பாக கொண்டாடுறாங்க. அவங்களோட உரிமைக்காக அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உரிமைக்காக சண்டை போடுறாங்களே தவிர மற்றபடி யாருமே இதுக்காகவும் சண்டை போடல. நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நாங்கள் உட்காந்து சாப்பிட்டாதான் கரெக்டாக இருக்கும். நீ முடிஞ்சோன்னா வீட்டுக்கு கிளம்புவாங்க. வீட்டுக்கு கிளம்பி முடிச்சோன்னே கேட்கவே மிகவும் அருமையாக. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உண்மையானே நீங்கள் உங்களுக்கு லைவ் பார்க்குறவங்களுக்கு எப்படின்னா எங்களுக்குலாம் நேரில் இருந்து பார்க்கல. நாங்களும் ஒரு கோபுரமடர் அப்படின்ற ஃபீல்டுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துல அரட்டாப்பட்டி 2 திருவிழாவில் எடுத்தது எங்களுக்கு புது விதமான அனுபவத்தை தான் தருது. எல்லா திருவிழாவும் நார்மலாக சாமி ஆடுவாங்க, கச்சை கட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது திருவிழாவே. பார்க்குறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. யாருன்னாலும் தமிழ்நாட்டில் அனைவரும் கலைஞர்கள் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் மாறாதனே நமக்கு. நீங்கள் சொல்ல தலைமுறையாக மாறிடுச்சு வச்சிருச்சு. ஆனால் அந்த தலைமுறை தாங்கி பிடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 10-15 பேர் இருந்து அதை நம்ம தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்த தலைமுறை இதுலேயும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் இன்னைக்கு பிள்ளைங்கன்னு சொல்கிற பிள்ளைங்கள்னே சட்டையை கட்டிட்டு சந்தனத்தை தடவிட்டு அந்த விசேஷத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சில விஷயங்கள் மாறினதுனால அவங்க மாறி இருக்காங்களே தவிர மற்றபடி ஊர் கிராமம் திருவிழா அப்படின்னு வரையில யாருமே மாறலனே. அந்த அலர்வயலுக்கு எல்லாருமே குட்டியான எடுத்து போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு டீம் போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னமும் நாங்கள் வண்டி கட்டி தான் போவோம் அப்படின்னா ஒரு 150 வண்டி 200 வண்டி போய்கிட்டு தானே இருக்கு. அலர்வயலுக்கு வந்து 18ஆம் படி கருப்புக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. இப்போ எத்தனை தலைமுறை அத்தனை தலைமுறை போயில இன்னைக்கு பார்க்கலன்னா நமக்கு புதுசாக இருக்கும். அவங்க பாரம்பரியமாக போய்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எத்தனை தலைமுறை ஆனாலும் இப்போ எனக்கு ஒரு 50 வயசு ஆச்சுன்னா அம்மாப்பா அந்த திருப்பத்தூர் சைட்லேருந்து வருவாங்க, இங்கிட்டு கோட்டையூர்லேருந்து வருவாங்க. அவங்கெல்லாம் நிறையா வருவாங்கண்ணே. திருப்பத்தூர் கோட்டையூர் எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்தனால மற்ற எந்தெந்த ஊர்லேருந்து வராங்களோ இந்த வாட்டி கண்டிப்பாக முடிஞ்சளவு அலர் கோயிலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நிறைய எடுப்போம். சாப்பாடு இவங்களுக்கு வந்துருச்சு. இங்கே வருங்க ஹரிசோறு வச்சிட்டு இருக்காங்க. அதிகமாக ஷேர் பண்ணிவிடுவேண்ணே, யாராச்சும் தெரிஞ்சுக்கிறட்டும்.
எங்களுக்கும் இந்த திருவிழாவோட நாளைக்கு வீட்டு கலரியில் அவ்வளோவா பெருசாக இருக்காது. நாளைக்கு 2 பேரை மட்டும் அனுப்பிச்சி விட்ருவேன். தம்பி வந்து அப்படியே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்க்காண்டி கேரளா அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நைட்டு தான் போயிட்டு இன்னைக்கு எதுவுமே பிளான் பண்ணல, திடீர்னு பிளானு. கேரளா, வயநாடு ஃபுல்லாக அங்கிட்டு ஃபுல்லாக மழையாம். அதனால் இப்போயே நாளைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்கண்ணே இவங்க ஃபுல்லாமே. உண்மையிலே அற்புதமான ஒரு புகழை தான் எனக்கு தெரியுது. ஆமாண்ணே, கேரளாவில் ரொம்ப மழைன்னு சொன்னாங்கண்ணே. அதனாலதான் ஒரு 1000 பேர் சேர்ந்து போகிற ஒரு ரைடை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படியே இல்லைன்னா மூணாறு அந்த மாதிரி போகலாம் அப்படின்ற ஒரு மாதிரி பிளானு. ஆனால் கண்டிப்பாக கிளம்புறது மழை வந்துச்சுன்னா போயிட்டு வருவோம். அப்படின்னா அடுத்து விட்டோம்னா அடுத்து நமக்கும் அடுத்தது கண்டினியூவாக வேலை இருக்குது. இந்த 3 நாளே என் பசங்க தான் என் கடையை டேக் ஓவர் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஃபோன்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு ஒரே ஒரு ஃபோனை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா ஃபோனையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். உடனே அரட்டாபட்டில் இருக்கும். இப்போ லைவ் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க இல்லை கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு மட்டும் இப்போ வந்து நம்ம வந்து எங்கன்னா அரட்டாபட்டில் இருக்கோம். அரட்டாபட்டில் திருவிழா அது நேரலையாக பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படின்னா ஒரு 40-50 கிலோ வெட்டி 200 நாட்டுக்கோழி சமைச்சு அவங்களே உரிச்சு, அவங்க யாருன்னா ஒரே பங்காளினே, ஊர்லாம் கிடையாது, அவங்க பங்காளி மட்டும் உரிச்சு சாப்பிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேரளாவில் ரொம்ப மழைன்னு சொன்னவரே, மழையா இருக்கு. முடிஞ்சா எல்இடி போட்டுக்க. எல்இடி எடுத்து வச்சா என்னடா இதுல போதும்பா. சாப்பிட போறியா? சரி, நானும் சாப்பிட போறேன். நிறைய பேர் பாக்குறாங்கடா இப்பதான். சரி, ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருவோம். அப்படியே போயிட்டு திரும்ப வந்துடும். நாளைக்கு எனக்கு சைவ சாப்பாடா? என்னடா சொல்ற? அசைவம் இல்லையா? அசைவம்னா நான் இல்லப்பா, நீங்களே எடுத்துக்கோங்க. தம்பி வந்து சூரகுண்டு சேதன்ற ஒரு பையன். இவன் தம்பி நமக்கு எல்லா வீடியோமே எடுக்கிற ஒரு பையன். இருந்துருச்சு, நீ நாங்களும் உட்காந்து சாப்பிட போறோன்னே. நீ எலும்பு இருக்கோ எலும்பு இல்லையோ, ப்ரோ நான் என்னது ப்ரோ நான் கொச்சின் இன்னும் ஹைவே ஒர்க்கு பண்ணுறேன் ப்ரோ. லேண்ட் சைடு ரொம்ப ஸ்லைடு ரொம்ப இருக்கு. நீ சொன்ன மாதிரி கேரளாக்கு நான் கேரளா விளையாடே, நான் வேற சைடு போய்க்கிறேனே. போற முடிய கேரளா பார்டரையாச்சும் தொட்டுட்டு வந்துடுறோம்னே. ஆமாண்ணே, இவங்க ஒரு 1000 பேருக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருந்தாங்கண்ணே. கலெக்டர்லாம் அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி. ரோடு போடுறீங்க, கொஞ்சம் கனமான ரோட போட வேண்டியதானே. அண்ணே முடிஞ்சு, நான் லைவை கட் பண்ணிட்டு தம்பிக்கு சாப்பிட்றேன். முடிஞ்சாலும் நிறைய ஷேர் பண்ணுங்க. அடுத்த போட்டோ எல்லாமே அரட்டாப்பட்டி திருவிழா கதறும். குறைஞ்சது ஏற்கனவே 1000 போட்டோஸ் போட்டுட்டோம். திரும்ப வந்து ஒரு 1000 போட்டோஸ் போடுவோம். 1000 போட்டோ 1500 போட்டோக்கு மேல வரும். இதுக்கப்புறம் அரட்டாப்பட்டி லைவு போட்டோ வரேன்னு சொல்லுவாங்க. போட்டோ கேமரா வந்து போட்டோ எடுக்க சொல்லியிருக்கேன். என் போட்டோ வரலன்றாங்களே. ஆமாண்ணே, அந்த எல்லா இடத்துலயும் ஒரே பிரச்சனை தான். இந்த நம்ம வீரனை சாப்பிட்டு விட்டு அவங்க பேசுறது அவங்களுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்க, நம்ம எப்படி செய்து பண்ண முடியும்? சரிண்ணே, நாளைக்கு வாரம்னே. பைக்லயும் வாரம், பைக் இன்னும் ரெடி பண்ணல. கண்டிப்பா வந்துட்டு வருவோம். இல்லைன்னா கொடைக்கானல் நமக்கு ஏற்ற வரைக்குள்ள கொடைக்கானல் போயிட்டு திரும்பிடுவோம். சரிண்ணே, இதோட லைவ் கட் பண்ணிக்கிறேன். லைவ் பார்க்குறாங்க 3 நாளைக்கு என்னை தேட வேண்டாம்.
நான் இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவேன். நாளைக்கு காலையில் 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டு ஃபோனை வந்து கடையில் கொடுத்து போயிடும். ஆனால் ஃபோன்லாம் ரீச் ஆகிரும், எடுத்துருவாங்க வச்சுருவாங்க. 3 நாளைக்கு ஃபோனை கடையில் கொடுத்துட்டு என் பர்சனல் நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேனே. லைட்டாக போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். இதுவரையும் நான் போனதே இல்லை பைக். மனச்சாச்சே இல்லையா, இருந்துருக்குறா டேய், நிலா தெரியுதுரா, எடுத்துடுறா, அப்பச்சரை கம்மி பண்ணி எடுத்துடுறா, ஐயோ சேர்த்திடுறா. ஓகேண்ணே, எனக்கு ஆனால் என்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் அதே நம்பர் தானே அஃபிஷியலில் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணி வைங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஹெல்ப்னா உங்களுக்கு, எனக்கு ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன். நன்றிண்ணே எல்லாருமே. பாய் 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 பாய். பார்ப்போம்.